வருது, முந்திக்கும் இதான் வருது. இது ஒரு ஃபேன்சி சாரீ. இது நல்லா மெலிசாக இருக்கும். இந்த கலர் பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். இதில் நிறைய கோல்டு மினுக்கு மினுக்குன்னு இருக்குது. இது நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து ஒரு பட்டுப்புடவை மாதிரி இது ஒன்று எடுத்தோம். இதுவும் ஒரு ஃபேன்சி சாரீ தான். பார்க்கறதுக்கு தான் இது பட்டுப்புடவை மாதிரி இருக்கும். இது பட்டுப்புடவை இல்லை, இது ஒரு ஃபேன்சி சாரீ தான். இது வந்து துணி நல்லா நைஸாக இருக்கும். இது வந்து கோல்டு மாதிரி உடம்புக்கு பார்டர் வச்சு கொடுத்தாங்க. இது முந்தி சைடு வருது. இது வந்து உடம்பு சைடு வருது. இந்த மாதிரி ஒரு கோல்டுல ஒரு பூ போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். இது நல்லா இருக்குதான்னு பாருங்க. அடுத்தது சில்க் காட்டன். சும்மா இதெல்லாம் சிம்பிளா கட்டிக்கிற மாதிரி இது சில்க் காட்டனு. இது அப்பப்போ நம்ம கட்டக்குள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணி கட்டணும். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த கலர் நல்லா இருக்கா பாருங்க. இதான் வந்து இதோட முந்தானி. நல்லா இருக்கா பாருங்க. இது ஒரு ஃபேன்சி சாரி தான். இது நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து ஒரு நேவி ப்ளூ கலர். இதெல்லாம் வந்து பார்டரு. இது வந்து முந்தி பக்கம் வருது. இது வந்து சைடில் வருது. இதில் வந்து நிறைய ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி மணி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கா பாருங்க. இப்போ வந்து பழைய பட்டு புடவையெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பழைய பட்டு புடவை பழசு எடுத்தது. இதெல்லாம் இது நல்லா இருக்கா பாருங்க. இதான் வந்து இதுக்கு பார்டரு. இதுக்கு வந்து முந்தானி வந்து இங்கே உள்ள இருக்குது. இதான் முந்தானி. இது வந்து முந்தானி. இது வந்து உடம்பு, இது பார்டரு. இந்த கலர் நல்லா இருக்குதா பாருங்க. அடுத்தது இது வந்து இதெல்லாம் வந்து பழைய புடவை தான். இதெல்லாம் எடுத்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதுவும் வந்து ஒரு பட்டு தான். நல்லா இருக்குதா பாருங்க. இதெல்லாம் கட்டியும் நாளாகி போச்சு. இது வந்து அசல் பட்டு. இது வந்து கோஆப்டெக்ஸில் போய் நாங்கள் எடுத்தோம். இதோட விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் பார்க்குறதுக்கு டிம்மாக இருக்கும். இது வந்து அசல் பட்டு அழகாக இருக்கும். இது கட்டினோம்னா கொஞ்சம் டிம் கலராக இருந்தாலும் அழகாக இருக்கும் இது கட்டுறதுக்கு. இது வந்து பியூர் வெள்ளின்னு சொன்னாங்க. இது வந்து இதான் வந்து முந்தானி. இது வந்து பார்டரு. இது வந்து வெள்ளியில் செஞ்ச ஜரிகை செஞ்சது இதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வெள்ளையும் அழகாக தான் இருக்குது. இது எடுத்தும் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இதான் இது வந்து அடி சுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த சைடுலையும் சுங்கு வச்சிருக்கிறாங்க. முந்தானிலையும் சுங்கு வச்சிருக்காங்க. இது வந்து முந்தானி. இங்க இருக்கு பாருங்க முந்தானி. இது வந்து அடி சுத்து. இந்த அடி சுத்துல வந்து சுங்கு வச்சிருப்பாங்க வெள்ளியில. இது இது வந்து முந்தானிக்கும் சுங்கு வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அயன் பண்ணி கட்டணும். இதெல்லாம் அதுக்கு நான் அடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேங்களா, சரி அப்படியே இதை ஒரு வீடியோவாக போட்டேன். இதுவும் பழைய பட்டு புடவை தான். இதெல்லாம் கட்டி எவ்வளோ நாள் ஆகுது. எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் தான் கட்டின்னு போகணும். இதெல்லாம் எடுத்து தண்ணி தொட்டு அழகாக அயன் பண்ணணும். இதெல்லாம் வெள்ளி ஜரிகை தான். இதெல்லாம் இது சிறுவந்தாடில் எடுத்தோம் நாங்கள். சிறுவந்தாடு பட்டு இது எடுத்து ஒரு 15 வருஷம் ஆகி போச்சு.
இதான் இதோட பார்ட்ரு. இது பாருங்க, இதான் இதோட முந்தானி. இது வந்து சிறுவந்தாட்டில் எடுத்த பட்டு. இது பாருங்க, நல்லா வெள்ளி ஜரிகை இது. இது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கட்டுறதுக்கு. எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிக்கும், இந்த பட்டு சேலை. இதோட கலர் அழகாக இருக்கும். இதான் வந்து இதோட முந்தானி. இது பார்ட்ரு. இதான் வந்து உடல் கலர். இதான் உடம்போட கலர். இது வந்து எங்கள் அம்மாவோட புடவை இது. எங்கள் அம்மா ஞாபகமாக வச்சுருக்கேன் இதை நான். இது வந்து எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா எனக்கு இது கொடுத்தாங்க. இது அவங்க எப்போ எடுத்தாங்கன்னு தெரில. இது ஆனால் வெள்ளி ஜரிகைன்னு என்கிட்ட சொன்னாங்க. இதுவும் நாங்கள் சிறுவந்தாட்டில் எடுத்த புடவை தான் சொன்னாங்க. பாருங்கள், வெள்ளி ஜரிகை இது. சாஃப்டாக இருக்கும் துணி. துணியே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. பட்டு துணின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த துணியில் தயாரிச்சது இது. இதுக்கு வந்து முந்தானி வந்து இந்த கலர். இது நல்லா அழகாக இருக்கும் இது கட்டுறதுக்கு. இது எனக்கு இந்த புடவையை பார்த்தாலே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும். இந்த புடவை நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. இதுவும் எங்கள் அம்மா புடவை தான். இது எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து ஒரு சாதா பட்டுன்னு தான் சொன்னாங்க. இது வெள்ளி ஜரிகைலாம் இல்லை, சாதா பட்டுன்னு சொன்னாங்க. இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்கள்.